பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு சென்னையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர் மோடி தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பரப்புரை மேற்கொள்கிறார். அப்போது பாண்டி பஜார் சாலையில் 1.5 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ மேற்கொண்டு பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு திரட்டவுள்ளார். பிரதமர் ரோட் ஷோ செல்லும் பகுதியை சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் பார்வையிட்டனர். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு நடத்தினர். இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு பாண்டி பஜாரில் நடைபெறும் முன்னேற்பாடுகள் குறித்து தென் சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்துவதாக கூறினார். எல்லா இடங்களிலுமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகையை இத மாதிரி ரேலியில மக்கள் ரொம்ப விருப்பப்படுகிறார்கள். அதை நான் ஹைதராபாத்ல பார்த்தேன். அதனாலதான் நம்ம பொதுமக்களையும் சந்திக்கணும் அப்படின்றதுனால இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மேலும் சென்னை இதுவரை பார்த்திராத பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கும் என்றும் தமிழிசை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையிலிருந்து விலகுவதாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து குஷ்பு தீவிர பரப்புரை மேற்கொண்டு வந்த நிலையில் தேர்தல் பரப்புரையிலிருந்து விலகுவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவிற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த 2019ஆம் ஆண்டு எலும்பு முறிவு காரணமாக சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தனது உடல்நிலையை கருதி பரப்புரையில் ஈடுபட வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தான் பிரதமர் மோடியின் பற்றாளர் என்பதால் வலியை பொருட்படுத்தாமல் பரப்புரையில் ஈடுபட்டதாகவும் தற்போது எதிர்பார்த்ததைப் போன்று தனது உடல்நிலை பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். தற்போதைய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலை இல்லை என்றாலும் மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொள்ள அறிவுறுத்தியதால் தன்னால் பரப்புரையில் ஈடுபட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். முக்கியமான தருணத்தில் பரப்புரையில் ஈடுபட முடியாதது மனவருத்தத்தை அளிப்பதாக கூறியுள்ள குஷ்பு சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உடல்நலக் குறைவால் காலமான விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான புகழேந்தி கல்லீரல் தொற்று காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டபோது புகழேந்தி திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து புகழேந்தியின் உடல் அவரது சொந்த ஊரான அத்தியூர் திருவாதி கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அமைச்சர் பொன்முடி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். புகழேந்தியின் உடல் தென்பெண்ணை ஆற்றில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. புகழேந்தியின் உடலுக்கு அவரது மகன் செல்வகுமார் இறுதிச் சடங்குகளை செய்தார். இறுதி ஊர்வலத்தில் எம்பிக்கள் கௌதம சிகாமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், லட்சுமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற நிகழ்ச்சியில் மேடை சரிந்து விழுந்து பலர் காயமடைந்த விபத்து காட்சிகள்தான் இவை. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி வாகன பேரணியில் ஈடுபட்டார். அப்பகுதியில் பிரதமரை வரவேற்க மேடை அமைக்கப்பட்டிருந்தது. பிரதமரின் வாகனம் அப்பகுதியை கடந்து சென்ற சிறிது நேரத்தில் மேடை மீது திடீரென ஏராளமானோர் ஏறினர். இதனால் எடை தாங்காமல் மேடை சரிந்து விழுந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த பெண்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிரதமரின் நிகழ்ச்சியில் மேடை சரிந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோவில் ஒன்றில் அம்மன் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகி உள்ளது. ஆந்திர மாநிலம் ஏலூரு நகரில் அமைந்துள்ளது சௌபாகியலட்சுமி கோவில். இக்கோவிலுக்கு நாள்தோறும் திரளான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கோவிலில் அம்மனுக்கு பூஜை செய்வதற்காக அர்ச்சகர் கருவறைக்கு சென்றார். அப்போது அம்மன் கழுத்தில் இருந்த தங்க நகை மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உடனடியாக அவர் அளித்த புகாரின் பேரில் கோவிலுக்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கோவிலுக்கு சாமி கும்பிடுவது போல் வந்த ஒருவர் அம்மன் கழுத்தில் இருந்த 10 கிராம் தங்கச்சங்கிலியை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நான் என்னுடைய சொந்த ஊரு, இந்த ஊர்ல என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரர் டாக்டர் சரவணன் நினைச்சு
அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக உண்மையிலேயே நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் பேட்டியளித்த போது கூறியவை இவை. முன்னதாக எம்ஜிஆர் பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் பரப்புரை செய்ய முறையான அனுமதி பெறாததால் அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். பின்னர் பேட்டியளித்த அவர் மதுரையில் சரவணன் வெற்றி பெறுவார் என கூறினார். இலவசமாக மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு, ஆப்ரேஷன்லாம் இலவசமாக பண்ணுவார். மதுரைக்காரங்கிற ஒரு பற்றில் கண்டிப்பாக மதுரைக்காரங்கள்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. நல்லா அசைக்குங்க. முன்னதாக திருச்சி அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் நடிகை மஞ்சு வாரியார் சென்ற காரை நிறுத்தி சோதனை நடத்தினர். அப்போது அங்கு நின்றிருந்த ரசிகர்கள் மஞ்சு வாரியாருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பின்னர் நடிகை மஞ்சு வாரியாரை தேர்தல் பறக்கும் படையினர் அனுப்பி வைத்தனர். கொடைக்கானல் அருகே சீராடுகானல் வனப்பகுதி தீப்பற்றி எரிந்த காட்சிகள்தான் இவை. கோடைக்காலம் தொடங்கியது முதல் கொடைக்கானலில் அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்படும் நிலையில் பெருமாள் மலை வனச்சரகத்திற்குட்பட்ட சீராடுகானல் வனப்பகுதி மற்றும் தனியார் தோட்டங்களில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவியது. இதனால் அரிய வகை பறவை இனங்களும் வனவிலங்குகளும் வனப்பகுதியை விட்டு வெளியேறி வருகின்றன. தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். ஐபிஎல் தொடரின் 20வது லீக் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. மும்பையில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் களம் இறங்கினர். இருவரும் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். இறுதி கட்டத்தில் ஷெப்பர்ட் கடைசி ஓவரில் 32 ரன்கள் குவித்தார். இதனால் மும்பை அணி 20 ஓவர்களின் முடிவில் 235 ரன்கள் எடுத்தது. டெல்லி அணி தரப்பில் அக்சர் பட்டேல், நோர்கியா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனையடுத்து 236 ரன்கள் என்ற இலக்குடன் டெல்லி அணியின் தொடக்க வீரர்களாக வார்னர், பிருத்திவி ஷா களமிறங்கினர். வார்னர் 10 ரன்களில் அவுட் ஆனார். இதனையடுத்து பிருத்திவி ஷா, போரல் ஜோடி அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தது. எனினும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்து போராடிய டெல்லி அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் எடுத்தது. இதனால் மும்பை அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்தது. மும்பை அணி தரப்பில் ஜெரால் கோட்ஸி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 10 பந்துகளில் 39 ரன்கள் விளாசிய ஷெப்பர்ட் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் பதிரனா விளையாட மாட்டார் என அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே சொந்த மைதானத்தில் நடைபெற்ற முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றது. ஆனால் வெளியூர்களில் நடைபெற்ற அடுத்த 2 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் லீக் போட்டியில் பலம் வாய்ந்த கொல்கத்தா அணியுடன் மோதுகிறது. கொல்கத்தா அணி இதுவரை விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. அதேவேளையில் சொந்த மைதானத்தில் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப சென்னை அணி தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சிஎஸ்கே பந்துவீச்சு ஆலோசகர் எரிக் சைமன் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியிலும் பதிரனா களமிறங்க மாட்டார் என தெரிவித்தார். Obviously it's a long tournament and we wanted to be conservative about our decision making around him. So whether he'll play the next game or not will be determined by the physios. Physio we're not sure yet, just in terms of timing and when he gets back. That's not really in our hands. ஏற்கனவே T20 உலகக்கோப்பை விசா பிரச்சினை காரணமாக சொந்த நாடு சென்ற வங்கதேச வீரர் முஸ்தபியூர் ரஹ்மான் சிஎஸ்கே அணிக்கு திரும்பவில்லை. தற்போது பதிரனாவும் காலில் ஏற்பட்ட காயத்தில் இருந்து முழுமையாக மீண்டு வராதது சென்னை அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.